ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த விலாகில் வந்து நாங்கள் திருத்தணிக்கும் புட்லூர் கோயிலுக்கும் போனது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எதுக்கு இந்த சடன் பிளான் அப்படின்னா, மண்டே வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாஸ்போர்ட் ரினிவலுக்காக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்தது. எனக்குமே வந்து லாஸ்ட் மந்த் என்னோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. நான் இருக்கிறது தான் பெங்களூரு. ஸோ அங்கே ஆஃபீஸ் வந்து லாஸ்ட் மந்த் போகாததுனால இந்த வாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதுவும் வந்து 2 பேரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டு, என்னோடய குழந்த எல்லாருமே வந்துட்டு சென்னைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் என்னென்னா வந்துட்டு இது வீக்கெண்ட் இருக்கிறதுனால நடுவில் ஓகே நான் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் இருக்கிற கோயில் விசிட் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிக்கும் புட்லூர் கோயிலுக்கும் என் பையன் பிறந்தா கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இருந்தது. அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 போல் கிளம்பி வழியிலேயே டின்னர் முடிச்சுட்டு கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ திருத்தணி போகிறதுக்கு ஒரு 1 hour ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு ரூட் ஒன்று எடுத்துட்டோம். அது ஆக்சுவலி வந்து ஒரு 5 minutes வந்து இயர்லியராக காட்டுதேன்னு அந்த ரூட்டை எடுத்துட்டோம். எடுத்தால் அது ஒரு மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, காட்டு வழி மாதிரி இருக்குது. ஸோ அந்த 1-1.5 hours வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் ஓட்டினோம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் பெருசாக வண்டி எதுவுமே கிடையாது. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் காடு மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வீடு இருக்குது, கொஞ்சம் லைட் தெரியுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு 10 போல் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு வந்துட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் ரூம் வந்துட்டு கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் to 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10 போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு 5 எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் 7 போனோம் அப்படின்னா சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 வந்து கோயிலுக்கும் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு ஒரு 10 minutesலேயே வந்து சாமி தரிசனம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பேய் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். நார்மல் டிக்கெட்டுமே ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது. மேபி ஒரு 1/2 hourக்குள்ளே பார்த்துட்டு வந்திருக்கலாம். 100 டிக்கெட்டில் போனதுனால வந்துட்டு 10 minutesலேயே வந்துட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு சரி புட்லூர் கோயிலுக்கு உடனே கிளம்பலாம். ஏன்னா இங்கேருந்து வந்து எனக்கு ஒரு 1 hour பக்கம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து புட்லூருக்கு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஏன் வந்து புட்லூர் கோயிலுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 year கழிச்சு தான் என்னோடய பையன் வந்து கன்சீவ் ஆனான். ஸோ அது வந்து அந்த 1 year பக்கத்துலேயே வந்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்து அப்படி கூட்டிகிட்டு போன கோயில் தான் வந்து புட்லூர். ஓகே அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு எப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்றவங்களாம் வருவாங்க. ஸோ வந்து அங்கே நிறைய பேருக்கு கன்சீவ் ஆச்சு அப்படின்னா அங்கேயே வந்து வளைகாப்பு அதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு நான் போயிட்டு அங்கே வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. சாமிக்கு வந்து புடவை, பூ, மாலை அதெல்லாம் வந்துட்டு அவங்களே அங்கே வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் வந்து ஒரு 11 சுற்று சுற்றிட்டு அவங்க வந்து சாமி மடியில் வந்து எலுமிச்சை பழம் வச்சு தருவாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வச்சு கொடுத்தாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பழம் வந்து எலுமிச்சை பழம் அப்படியே சாப்பிடணும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 11 வீக்ஸ்க்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 11 வீக்ஸ் வந்து என்னால் கண்டினியூஸாக போக முடியாது. என்னென்னா வந்து நாங்கள் பெங்களூரில் இருந்ததுனால எவ்ரி வீக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டிலே வச்சு 11 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த பழம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்த 2 வீக்ஸில் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு வரலாம். ஜஸ்ட் ஒரு பிலீஃப் தான். ஸோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு நடந்துச்சு. அந்த ஸ்டோரி தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 year தான் ஆச்சு. பட் அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால போயிருந்தோம். ஸோ அங்கே ஆனால் இதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஸோ நம்புகிறவங்க போயிட்டு வரலாம். ஸோ அதனால் அது எனக்கு வந்துட்டு 5th month வளைகாப்பு வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் போகலான்னா போகவே முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா பையனுக்கு 2 years ஆகிடுச்சு, இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஒரு 10 பக்கம் போய் லைனில் நின்னோம். போய் லைனில் நின்றுட்டு
கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு நாங்கள் சாமி பார்க்குறதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12:00 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு இளநீ தான் சாப்பிட்டோம். ஏன்னா மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிடல. அங்கே கொஞ்சோண்டு பிரசாதம் சாப்பிட்டது திருத்தணி கோயிலில் ஒரு மாதிரி கேரே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு என்னோடய சின்ன மாமியார் வீடு வந்து சென்னையில் இருக்குது. அதாவது என் ஹஸ்பண்டோட சித்தப்பா வீடு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி அங்கே போகும்போதே வழியில் வந்துட்டு நாங்கள் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போகும்போது 2:00 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அங்கேருந்து மெரினா பீச் பக்கத்தில் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா லாஸ்ட் வீக்கெண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு என் பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதை நம்ம பாண்டிச்சேரி போகலாம், பீச்சில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் சடனாக லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்ச் ஆகி திருச்சி அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மெரினாக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் கிளம்புறதுக்கே 6 கிட்ட ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் லைட்லாம் போகிற டைமு. ஸோ அதனால் கடகடன்னு போயிட்டு ஒரு 5-6 ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பீச்லேயே உட்காந்துருந்துட்டு அப்புறம் வரும்போது கொஞ்சம் சூப்லாம் குடிச்சிட்டு நைட்டு என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மண்டே நான் ஆஃபீஸ்க்கும் அவர் வந்து பாஸ்போர்ட் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஹாப்பி லிவிங்.